500 வருஷங்களா உலக வரைபடத்தில் இருந்த ஒரு தீவு வந்து கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? உண்மையிலேயே மெக்சிகோ பக்கத்தில் பெர்மெஜா அப்படிங்கிற ஒரு தீவு வந்து 1500களில் வந்து இந்த தீவு கண்டுபிடிக்கப்பட்டு 20வது செஞ்சுரி வரைக்கும், அதாவது 500 வருஷங்கள் வந்து உலக வரைபடத்தில் இந்த தீவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் 2008ல் நடந்த ஒரு சர்வேயில் இந்த தீவு வந்து அங்கிருந்து கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த தீவை வந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியால கூட இந்த தீவு வந்து உண்மையிலேயே இருந்துச்சு அப்படிங்கறதுக்கான ஆதாரங்களை கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆயிருக்கு. இதுக்கு உள்ளூர் மக்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த தீவு வந்து ஒரு பேய் தீவு, மர்மமான தீவு. இந்த தீவு வந்து சில நேரங்களில் காட்சி அளிக்குது. அந்த கடல் வழியா போகக்கூடிய கப்பல்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து இந்த தீவை பார்த்ததா சொல்றாங்க. ஆனா அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்ககிட்ட கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு போட்டோ காப்பி கூட அந்த தீவை பத்தி யாருக்கிட்டையுமே கிடையாது அப்படிங்கிறதா ஒரு ஃபேக்ட். அப்படிங்கிறப்ப இந்த தீவு வந்து 1500ல எப்படி இந்த தீவு இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வி. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட தீவு 500 வருஷங்களுக்கு அப்ப இப்ப காணாம போச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மர்மம். உண்மையிலே இந்த தீவு இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பத்தி நம்ம கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவோட ரிலேட்டட் வீடியோல இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம அதை பாருங்க.